ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. ஓம் கம் கணபதியே நமக. முருகாசரணம், கந்தாசரணம். ஓம் சம் சரணபாய நன்மக. அன்பர்கள் அனைவருக்கும் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று பராபவரிடம் சித்திரை மாதம் 24ஆம் நாள், ஆங்கில வருடம் 2026 மே மாதம் 7ஆம் நாள், கிழமை வியாழக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். நினைத்த காரியங்கள் எல்லாம் நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். எதிர்பார்த்த புதிய பொறுப்புகள்லாம் உங்களை தேடி வரும். இது வரைக்கும் அந்த ப்ரமோஷன் கிடைக்கலையே, இந்த போஸ்ட்டு கிடைக்கலன்னு நினச்சிருந்தவங்களெல்லாம் இன்றைக்கி நீங்கள் நினச்ச பொறுப்புகள்லாம் தேடி வரும். பணம் காசுன்னு சொல்லிட்டு எங்கேயும் நீங்கள் வீட்டை விட்டு இறங்கி தேடி போகலாம். எதிர்பாராத பண வரவுகள்லாம் உங்களால் தேடி வரும். அதனால் பண வரவு இன்றைக்கி சூப்பராக இருக்குது. நண்பர்கள், வாழ்க்கை துணையினால் அவங்களாலேயும் அனுகூலம், ஆதாயங்கள்லாம் நிறைய இருக்கும். அதுவும் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். உங்கள் நிர்வாகத்திறமை நன்றாக இருக்கும். நண்பர்கள்லாம் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அதனால் இந்த நாள் மொத்தத்தில் இனிய நாளாக இருக்கிறது. ரிஷபம். இன்று சுயசிந்தனை, தன்னம்பிக்கைலாம் அதிகரிக்கும். நீங்கள் நினச்ச காரியத்தை நடத்தி முடிக்கணுங்கிறதுக்காக சில மாற்றங்களை எல்லாம் செஞ்சு அதை வெற்றியாக செய்து முடிக்க போகிறீங்க. அதனால் வரக்கூடிய தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள், எதிர்ப்புகள் எல்லாத்தையும் தகர்த்தெறிய போகிறீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு எல்லா காரியத்தையும் சாதிக்கணும்னு நினைக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க்லோடு ஜாஸ்தி ஆகலாம். ஒர்க்லோடு ஜாஸ்தியாகலாம், ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகலாம். ஆனால் அதெல்லாம் சமாளிச்சுக்குவீங்க. பணவரவு, தனவரவு நன்றாக இருக்கிறது. பணப்பழக்கம் நல்லா இருக்குது. குழந்தைங்க அவங்க பேச்சை கேட்பாங்க. தாயாரோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒர்க்கோடு தவிர மற்றபடி இன்றைக்கி உங்களுக்கு எல்லாமே சிறப்பாகத்தான் இருக்கிறது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மிதுனம். நீண்ட நாளாக நீங்கள் நினச்சிட்டு இருந்த காரியங்கள்லாம் இன்றைக்கி நடக்க போகுதுங்க. ரொம்ப நாளாக நினச்சிட்ருப்பீங்க இது நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அதற்கான சூழ்நிலைகள், வாய்ப்புகள் வரவில்லை. இன்றைக்கி வரும், அது நடக்கும். மன சந்தோஷமாக இருக்கும். சகோதர ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. எடுக்கிற முயற்சியில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். அதே நேரத்தில் நண்பர்கள்லாம் புதிய நண்பர்கள் சேருவாங்க. புது நட்பு வட்டம்லாம் விரிவடையும். வாழ்க்கை துறையால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் உண்டாகலாம். உங்கள் விருப்பங்கள்லாம் நிறைவேறும். குழந்தைகள் நல்ல அக்கறை செலுத்துவீங்க. குழந்தைகள் உங்களோட நல்ல விதமாக பழகுவாங்க. உங்கள்கிட்ட அனுசரணையாக இருப்பாங்க, பாசமாக இருப்பாங்க. மொத்தத்தில் சகோதரருடைய உடல்நலத்தை தவிர மற்ற காரியங்கள் எல்லாம் சிறப்பாக இருப்பதால் இந்த நாள் இனிய நாள். கடகம். நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஒர்க் பண்ணணுங்க. கொஞ்சம் எஃபர்ட் போடணும். அது இல்லாமல் இன்றைக்கி உங்கள் நினச்ச காரியங்கள்லாம் நடக்காது. ஆனால் உங்கள் திறமை இருக்குது பார்த்திங்களா, அது ஒன்றை மட்டும் கவனம் வச்சுக்கிட்டிங்கன்னா எஃபர்ட்டெல்லாம் கொஞ்சம் சிம்பிளாகிடும். உங்கள் திறமையால் எல்லாத்தையும் நீங்கள் சாதிக்க போகிறீங்க. அதனால் லாப வருமானங்கள் அதிகரிக்கும். பண வரவு நன்றாக இருக்கும். கிடைச்ச வருமானத்தை சிறப்பாக முதலீடு செய்து பிற்காலத்துக்காக சேமிப்பு வைப்பீங்க. குழந்தைகளுக்காக சில விரயங்கள் செய்ய வேண்டி வரும். குடும்ப அங்கத்தினர்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவைப்படும். வண்டி வாகன வசதிகள் கூடும், வசதி வாய்ப்புகள் கூடும். மூத்தவர்களுடைய ஆசை இருக்குது. பிறகு வேறு என்ன வேணுங்க? சூப்பருங்க இந்த நாள் உங்களுக்கு. சிம்மம். தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் தவிர்த்து உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு முடிவு செய்வீங்க. அது சக்ஸஸாகவும் முடியும். அதனால் அவங்க விருப்பம் மட்டுமே நிறைவேறணும் ஒரு குறிக்கோளில் இருந்தீங்கன்னா மற்ற சிந்தனைகள் உங்கள் மனசில் வராது. உங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அப்புறம் தொழிலில் சில தேவையான மாற்றங்கள் இன்றைக்கி செஞ்சே ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை. அதை செய்வீங்க, வெற்றியும் பெறுவீங்க. அதனால் நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். அதனால்
இதெல்லாம் சிறப்பாகத்தான் இருக்கிறது. குழந்தையோட வளர்ச்சி மகிழ்ச்சியை கொடுக்கிறது. போட்டிகளில் வெற்றி உண்டாகும். நல்ல தகவல்கள் உங்களை தேடி வரும். தொழிலில் நல்ல ஒரு பேரும் புகழும் உண்டாகும். பெண்களால் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தொழிலில் முக்கியமாக பொருளாதாரம் பணபலம் அதிகரிக்கும். சில பேர் ஒர்க்கிங் கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ண முடியலன்னு உட்காந்துருப்பான். இல்லாட்டி கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு உட்காந்துட்ருப்பான். அவனுங்களுக்கெல்லாம் எங்களுக்கு தன்னால் தேடி பணம் வரும். கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகும். பார்ட்னர்ஸ்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால் இன்றைக்கி தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. பேரும் புகழும் இருப்பீங்க. சிறப்பான நாள். கன்னி, உங்களுக்கு பேச்சு ஒன்று போதுங்க. வாயிலே வடை சொல்கிறவங்கன்னா நீங்கள் தாங்க. அப்படி சூப்பராக பேசி எல்லா காரியத்தையும் சாதிச்சிருவீங்க. ஆனால் அதே நேரத்தில் அது பாசிட்டிவ் சைடு, அது நெகட்டிவ் சைடும் இருக்குது. கொஞ்சம் அதே உங்களுக்கு பிரச்சனையாக கூட மாற வாய்ப்பு இருக்கிறது. அது முக்கியமாக பெண்கள்கிட்ட பேசும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் யதார்த்தமாக பேசுகிறது அது பதார்த்தமாக வேறு மாதிரி மாறிப்போகும். அதனால் உங்களுடைய பேச்சு திறமைக்கு நல்ல மதிப்பு மரியாதை இருக்குது. ஆனால் அதை பெண்கள்கிட்ட மட்டும் பேசும்போது அதே ஃப்ரீக்குவன்சியில் பேசாதீங்க. மற்றவங்கள்ட்ட பேசுகிற மாதிரி அது பிரச்சனைகளை முடியும். மற்றபடி தனவரவு நன்றாக இருக்குது. பணவரவு நன்றாக இருக்குது. பணப்புழக்கம் அதிகரிக்கும். பொருளாதார நிலை உயரும். நீங்கள் நினச்ச காரியத்தை நினச்சபடி செய்து முடிக்க உங்கள் திறமையால் வெற்றிகளை பெற்று லாபத்தை அதிகரித்து மன மகிழ்ச்சியோடு இருக்க போகிறீங்க. துலாம், சுய சிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க. தொழிலில் சில மாற்றங்களெல்லாம் செய்து வெற்றி காண போகிறீங்க. அது வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கிறதுனால ஒரு துரிதமாக துணிச்சலாக செஞ்சு அதெல்லாம் வெற்றி காண போகிறீங்க. ஆனால் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, என்ன தான் செஞ்சாலும் உங்களுக்கு ஒரு வீண் விமர்சனங்கள் வீண் பழிகள்லாம் வரும். படுத்த மரம் தானே கல்லடிப்படும். கவலைப்படாதீங்க. அதை கண்டுக்காமல் உங்கள் வேலையை கடமையே கண்ணாயினா இருங்க. நீங்கள் நினைக்கிற காரியங்கள்லாம் நடந்து போகும். அதனால் மாற்றங்களை செய்வதில் தயங்காதீர்கள், தளராதீர்கள். நல்ல காரியங்களை செய்யுங்க. நல்லபடியாக பேரும் புகழும் பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். விருச்சிகம், உங்களுக்கு பேச்சாற்றல்னால உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். உங்கள் பேச்சில் மயங்கி அதிகாரிகள் உங்களுக்கு புதிய புதிய பொறுப்புகள்லாம் தரப்போகிறாங்க. அதனால் இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தேவையற்ற செலவுகளை குறைச்சாலும் வருமானம் நல்லா உயரும். அல்லது அது ஒரு உபரி வருமானமாக இருக்கும். அதனால் அது ஒரு சிறப்பாக இருக்கும். நண்பர்கள், அதுவும் பெண் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுசரணையாக நடந்துக்குவாங்க. அதுவே ஒரு பெரிய ஆறுதல் உங்களுக்கு. நண்பர்களுடைய மத்தியில், பெண்கள் மத்தியிலலாம் உங்களுடைய சமூக அந்தஸ்து கூடும். மதிப்பு மரியாதை கூடும். சமூகத்திலுக்கும் உங்களுக்கு தனியாக ஒரு மரியாதை இருக்கும். வந்தால் உங்களுக்கு ராஜ மரியாதை கிடைக்கும். அதனால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவே இருக்கிறது. தனுசு, சுயசிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், எதிர்ப்புகள் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். ஒர்க்லோடு ஜாஸ்தியாகும். ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தியாகும். கவலையே படாதீங்க. ஏன்னா ஃபைனலாக வின் பண்ண போகிறது நீங்கள் தான். அதில் இருந்த மகிழ்ச்சியில் இதெல்லாம் காணாமல் போயிடும். அதனால் சூப்பராக வேலை பார்ப்பீங்க. மூத்தவர்களுடைய ஆசை இருக்கிறது. தொழிலில் புதிய வித்தைகள் அல்லது மாற்றங்களை செய்து வெற்றி காண போகிறீங்க. சிறப்பாக செயல்பட்டு இந்த நாளை இனிய நாளாக கொண்டாடக்கூடிய ராசிகளில் நீங்கள் ஒன்றாக. மகரம், தொழிலில் உங்களுடைய இலக்குகளெல்லாம் எளிதாக அடைந்து வரலாற்று சாதனை புரிய போகிறீங்க. இது வரைக்கும் யாருமே செய்யாத ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு மாதிரி அந்த ரெக்கார்டு, பழைய ரெக்கார்டெலாம் பிரேக் பண்ணி உங்கள் ரெக்கார்டு புதிய ரெக்கார்டாக இருக்கிற மாதிரி பண்ணி கொடுப்பீங்க. வாழ்க்கை துணை உங்கள் மனசறிஞ்சு நடக்கிறனால ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நீண்ட நாள் நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பால்ய நண்பர்கள், நீண்ட நாள் பார்க்க முடியாத நண்பர்கள், அவர்களெல்லாம் சந்திக்கிறனால மன மகிழ்ச்சியாக இருக்கும். உங்கள் விருப்பங்கள்லாம் நிறைவேறும்போது இன்னும் இரட்டிப்பு மகிழ்ச்சியாகும். தொழிலில் உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும். சமூக அந்தஸ்து அதிகரிக்கும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது. கும்பம், உங்களுடைய கடின உழைப்பினால் அல்லது தொழிலில் செய்யக்கூடிய மாற்றங்களால் வெற்றிகளும் லாபங்களும் குவிய போகிறது. அதனால் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும்.
அது உங்களுடைய திறமையினுடைய வெளிப்பாடுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு மரியாதை மதிப்பெல்லாம் கிடைக்கும். அதை அங்கீகரித்த வகையில் உங்களுக்கு ஏதாவது புதிய பொறுப்புகள் அல்லது பணப்பலங்கள், இன்க்ரிமெண்ட், இன்சென்டிவ் ஏதாவது கிடைக்கும் இன்றைக்கி. அது மாதிரி உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. உங்கள் திறமைக்கு மதிப்பு மரியாதை இருக்கிறது. செல்வாக்கு கூடும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். எதிர்பார்த்த பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. வெற்றிகளும் லாபங்களும் குவிதும். அது சிறப்பாக பிற்காலத்திற்காக முதலீடு செய்து வெற்றி காணப் போகிறீர்கள். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மீனம், தொழிலில் நீங்கள் நினச்செல்லாம் இன்றைக்கி சாதிக்க போகிறீங்க. தொழில் லட்சியங்கள்லாம் இன்றைக்கி வெற்றி பெறப்போகுது. அதுவே ஒரு பெரிய மகிழ்ச்சி. வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களெல்லாம் தைரியமாகவும் துணிச்சலாகவும் துரிதமாகவும் செஞ்சு முடிக்க போகிறீங்க. என்ன இது மாதிரி ஒரு ஃபாஸ்ட்டு ட்ரைவில் நல்ல காரியங்கள் செஞ்சிட்ருக்கும்போது சில பிரேக் போடுறதுக்கு சில எதிர்ப்புகள் பிரச்சனையெல்லாம் வரத்தான் செய்யும். அதெல்லாம் சமாளிச்சிடலாம். அதுவும் இன்றைக்கி பொழுது மட்டும் பெண்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது ஆளாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெண்கள்கிட்ட பேசும்போது, நான் லேடி தானே இன்னொரு லேடிகிட்ட பேசல என்ன தப்பு இருக்குதுன்னு நினைக்காதீங்க. யாராக இருந்தாலும் பெண்கள்கிட்ட பேசும்போது கவனமாக பேசுங்க. பிரச்சனைகள் அதிகமாகும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். நீங்கள் நினச்ச காரியங்கள்லாம் நடக்கும். தொட்டதெல்லாம் தொடங்கும். பேரும் புகழும் உண்டாகும். தாய்மாமன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குழந்தைகளுடைய வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அவருடைய செயல்பாடுகள் திருப்தியை தரும். வீட்டில் கொஞ்சம் கோபதாபத்தை குறைச்சிக்கோங்க. குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கும். ஆகவே கோபத்தை தவிர மற்றபடி எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக தான் இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தருவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கனம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.